இந்த ஓலா வண்டிய வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே! நான் மட்டும் இல்ல. ஓலா வண்டி வச்சிருக்க எல்லாருமே அவஸ்தை தான் படுறாங்க. ஆக்சுவலா சர்வீஸ்க்கு சென்டரே இல்லங்க இப்போலாம். நான் புதன்கிழமை கடைய சீக்கிரமா மூடிட்டு, ஏன்னா கடையில சேல் ஆவல அந்த அளவுக்கு. சரி கடைய இன்னைக்கு சீக்கிரமா மூடலாம் அப்டின்ட்டு, ஒரு 9:15லாம் கடைய மூடிட்டு, வெளிய கிளம்பலான்ட்டு வெளிய கிளம்பிட்டோம் ஃபேமிலியா. பார்த்தீங்கன்னா, என்ன ஆச்சுன்னா, லைட் ஹவுஸ் வரைக்கும் போனோம் பீச்சாண்ட. அந்த இது கட் ஆயிடுச்சு. பெல்ட் கட் ஆயிடுச்சு. மோட்டர் மட்டும் ஓடுது. ஆனா வந்து வண்டி நவரல. ஓலா வண்டி நவரல. அப்பயே தெரிஞ்சது சரி பெல்ட் தான் கட் ஆயிடுச்சுன்ட்டு. அப்புறம் அங்கருந்து ஒரு 1 1/2 கிலோமீட்டர் வீடு வரைக்கும் தள்ளின்னு வந்துட்டேன். தள்ளின்னு வந்துட்டு சரி பெட்ரோல் வண்டியாவது போலாம் பார்த்தா, பெட்ரோல் வண்டி ஸ்டார்ட் ஆவலங்க. அதான் இன்னும் ஒண்ணும் புரியல. அந்த வண்டி ஸ்டார்ட் ஆவலனா, இந்த வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டிருக்கு. அந்த மாரி ஆயிடுச்சு. சரி மறுநாள் காலையில எப்படியாவது ரெடி பண்ணிடணும் அப்படின்ட்டு இருந்தேன். கால் பண்ணேன். அன்னைக்கு ஈவினிங் அதான் ஒரு 10 மணின்னு இருக்கேன். கால் பண்ணேன். ஷோரூம்ல ஒரு அண்ணா வேலை செய்றாரு. அவர்ட்ட கேட்டா, "சென்னையில எங்கேயுமே ஷோரூம் இல்ல. செங்கல்பட்டுல தான் சர்வீஸ் சென்டர் இருக்கு. நீங்க அங்க போ முடியுமா? இங்க இருக்கிறதெல்லாம் வந்து வண்டி ஃபுல்லா இருக்காம்." ஆக்சுவலா ஈகாட்டுத்தாங்கல்ல ஒரு 200 வண்டி கிட்ட எரிஞ்சிடுச்சு. ஈகாட்டுத்தாங்கல் தான் இருக்கிறதுலயே ஓலா ஷோரூம் சர்வீஸ்ல பெருசு. இப்ப அதுவும் இல்ல. சர்வீஸ் சென்டர்லாம் இருக்கு. பல்லாவரம் அப்படி அ அம்பத்தூர் அப்படின்ட்டு. ஆனா வந்து எல்லா சர்வீஸ் சென்டரும் வண்டிங்க வந்து ஃபுல்லா இருக்காம். அதுவும் சொன்னாரு. அப்போதான் என்ன பண்றதுன்னு தெரியல. சரி வேற யாராவது தெரியுமா? காலைல சொல்றேன்னாரு. அ அப்பதான் எனக்கு டவுட் வந்துச்சு. நம்ம ஜிபி ரோட்ல போய் கேட்கலான்ட்டு காலையில 9:30 மணிக்கு நான் அங்க போயிட்டேன். பார்த்தா கடையே தொறக்கல. ஃபோன் நம்பர் மட்டும் இருந்துச்சு. நான் எப்பவுமே ரெகுலரா வந்து பிரேக் பாடும், அந்த ஸ்டாண்ட் உடைஞ்சதுக்குலாம் அங்க தான் மாத்துனேன். சரி அவர்கிட்டயே நம்ம கேட்போன்ட்டு அ கேட்டேன். அவர் வந்து மாத்தலான்ட்டாரு. எவ்வளோன்னு கேட்டேன். ரூ. 1800 பெல்ட் ரேட்டு. சர்வீஸ் சார்ஜ் அதான் அந்த வண்டிக்கு சர்வீஸ் பண்ண ரூ. 1100 கிட்ட வரும் அப்டின்னாரு. சரி ஓகே. பண்ணிக்கலாம் அப்டின்ட்டு உட்டேன். ஏன்னா, இப்போ நம்ப ஓலா சர்வீஸ் சென்டரும் போ முடியாது. செங்கல்பட்டுக்குலாம் வண்டி எடுத்துன்னு போ முடியாதுன்னு சரி, அப்புறம் மதியானம் 12 மணிக்கு தான் கடை தொறப்பன்னாரு. நான் ஒரு 12:30 மணிக்கா சதீஷ கூப்ட்டுக்கின்னு டோ பண்ணின்னு ஜிபி ரோடுக்கு போயிட்டேன். ஓகே வண்டிய விட்டு பார்த்தா, அங்க ஒரு 2 பேர் சர்வீஸ் வேற பண்ணியிருந்தாங்க ஓலால. அ அப்பதான் நெறைய பேர் அங்க ஓலா சர்வீஸ் பண்றாங்க அப்டின்ட்டு எனக்கே தெரிஞ்சது. ம் ஜிபி ரோட்ல. அப்பதான் தோணுச்சு, சரி அந்த அண்ணாகிட்ட என்ன சொன்னேன்னா, "எப்பண்ணா கிடைக்கும்னு கேட்டேன்." "ஒரு 3 ஹவர் ஆகும்பா. ஒரு 5:30க்கா வந்து எடுத்துக்கோ" அப்டின்னாரு. சரிண்ணான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். வந்துட்டு கடையோட வேலைய கடைக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கிட்டு செட் பண்ணிட்டேன். அப்பதான் கால் வந்துச்சு. இந்த மாரி உங்களுடைய அ ஹப் வந்து உடைஞ்சிருச்சு. ரியர்ல இருக்கிற அந்த ஹப் இந்த பெல்ட்டுக்கும் அதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும் போல. அது வந்து உடைஞ்சிருக்கு அப்டின்ட்டாரு. என்னண்ணா அது மாத்திட்ண்ணா எவ்வளோ ஆனாலும் பரவாயில்லன்னு சொன்னேன். அது கிடைக்கலப்பா. நான் எல்லா இடத்துலயும் கேட்டு பார்த்தேன் அப்டின்னாரு. ஐய்யய்யோ! கிடைக்கலன்னா என்ன பண்றதுன்னு தெரியலன்ட்டு தெரிஞ்ச அண்ணாக்கு கால் பண்ணேன். அது சொன்னேன்ல. அது ஸ்டாக் இல்லப்பா இங்க. லேட் ஆகும் அப்டின்ட்டாரு. ஒண்ணும் புரியல. அப்புறம் அப்பதான் தோணுச்சு, ஒரு ஒரு நண்பர் அவர் வந்து 1,30,000 கிலோமீட்டர் மேல ஓட்டிட்டாரு. அவர் வண் அவரோட வண்டி வந்து பேட்டரி போயிடுச்சு. அதனால டெட்டா இருக்கு அந்த வண்டி. சரி அதுலேருந்து கழட்டி போட்டுக்கலாம் அப்படின்னு சரி அவருக்கு கால் பண்ணி நான் கேட்டேன். இந்த மாரி ஹப்பு மட்டும் வேணும். தரீங்களா? காசு தந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி அவரு ஒத்துக்குனாரு. சரி டோ பண்ணிக்கலான்னும்போது வண்டி வந்து கோட்டுப்புறத்தில இருக்கு. அங்கருந்து டோ பண்ண வர முடியாது. ஏன்னா சைட் லாக்ல இருக்கான். ஓப்பன் பண்ண முடியாது. அப்போ சரி போர்ட்டர் வச்சு தான் ஏத்தணுன்ட்டு நான் இவருகிட்ட சொல்றேன். மறுபடியும் ஜிபி ரோட் அந்த அண்ணாகிட்ட சொல்றேன். இந்த மாரி மறுநாள் காலையில பண்ணிக்கலாமா? அவர் கொஞ்சம் வெளிய இருக்காரு. இந்த மாரி பழைய வண்டியிலேருந்து கழட்டி போட்டுக்கலாமான்னு கேட்டேன். ஓகே பண்ணிக்கலான்னாரு. சரி அப்பதான் தோணுச்சு, அ அ ஃப்ரெண்ட் ஒருத்தர்கிட்ட கேட்டேன். வேற ஏதாவது ஓலா வெளிய யாராவது சர்வீஸ் பண்றவங்க இருக்காங்களான்ட்டு. அப்போ அந்த போரூர்ல ஒருத்தங்க பண்றது தெரிஞ்சது. அவருடைய கான்டாக்ட் நம்பர் கிடைச்சது. உடனே கால் பண்ணேன். ஆனா இந்த மாரி ஹப் மட்டும் போயிடுச்சு. இருக்குமா? ஸ்பேர் அவைலபிளா இருக்குமா? அப்படின்னு கேட்டேன். புதுசே ஒண்ணு இருக்கு. ஆனா இருங்க 1 மணி நேரத்தில கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன்ட்டு, 1 மணி நேரம் கழிச்சு அவர் கால் பண்ணாரு. ஓகே வந்து எடுத்துக்கங்க அப்படின்னு கேட்டேன். அவர் ரேட் சொன்னாரு. ரூ. 1600 சொன்னாரு. சரி ஒரு 4:30 மணிக்கு கடைலாம் செட் பண்ணிட்டு, கடைக்கு வர வச்சுட்டு நான் கடையிலேருந்து கிளம்பிட்டேன். ஒரு 6:30 மணி ஆயிடுச்சுங்க. அங்க போய் ரீச் ஆயி, அந்த பொருள வாங்கிட்டு 7:30 மணிக்கு வந்தேன் ஜிபி ரோடுக்கு. சொன்ன மாரி அங்க பார்த்தீங்கன்னா, போரூர்ல அந்த ஒரு 2 பேர் இருக்காங்க போல. ஒரு எப்படியும் ஒரு 30 வண்டிக்கு மேல இருக்கு. அவரே தனியா வந்து எடுத்து சர்வீஸ் பண்றாரு போல. அங்க வந்து எல்லாமே உங்களுக்கு சர்வீஸ் பண்ணிக்கலாம் நீங்க போரூர்ல. அந்த சரவுண்டிங்ல இருந்தா உங்களுக்கு பிரச்சனையே இல்ல. அவங்க வந்து சூப்பரா பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். நான் ஒரு வாட்டி கூட பண்ணதில்ல.
பட் நிறைய வண்டிங்க இருக்கிறதால நல்லா பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம். அப்போ தான் தோணுச்சு, சரி இவர்கிட்டயே விட்டுருக்கலாமோ ஜிபி ரோட்டில் விட்டது அப்படின்னு தோணுச்சு. சரி விட்டது விட்டாச்சு, நம்ம இங்கே பண்ணிக்கலான்ட்டு அந்த பொருளை வாங்கிட்டு மணிக்கு கிளம்புனேன். 7:40க்குலாம் அங்கே போய் ரீச் ஆகிட்டேன். மறுநாள் எடுத்துக்கோப்பா டைம் ஆகிடுச்சி அப்படின்னேன். சரி ஓகே கொடுத்துட்டு வந்திருக்கேன். சர்வீஸ் லேபர் எவ்வளோ கேட்பாருன்னு தெரியல. பெல்ட்டு மாற்றணும். பெல்ட்டு வந்து அரலையாம். பெல்ட்டு வந்து ரொம்ப அந்த பல்லெல்லாம் ரொம்ப போயிடுச்சான். அப்போ தோணுச்சு பெல்ட்டு புதுசாக மாற்றிக்கலாம். ஏன்னா மறுபடியும் மாட்டி ஒரு 1000 2000 கிலோமீட்டர் ஓடினதுக்கப்புறம் உண்மையாகவே அறந்து போச்சுன்னா மறுபடியும் ஒரு 1200 கிட்ட லேபர் சார்ஜ் தரணும். சரி அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல, பெல்ட் மாற்றிக்கலாம். இன்னும் என் வண்டி வந்து 76,000 கிலோமீட்டர் ஓடிச்சு. சரி இன்னும் ஒரு 25,000 கிலோமீட்டர் ஓடும். சரி புது பெல்ட் மாற்றிடலாம் அப்படின்ட்டு புது பெல்ட் மாற்றிட சொல்லியிருக்கேன். அந்த ஹப்பு இதுக்கு சர்வீஸ் அந்த லேபர் சார்ஜ் எவ்வளோ வரும்னு தெரியல, பார்ப்போம். இதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நாளைக்கு தான் தெரியும் என்ன வண்டி கண்டிஷன்ட்டு. இந்த ஓலா வண்டி இதுக்கப்புறம் வாங்காதீங்க யாரும். சர்வீஸ் சென்டர் இல்லை, ஓப்பனாக சொன்னால் இல்லை. நீங்கள் வாங்கினீங்கன்னா வேஸ்ட்டு. அது எப்படி சொல்கிறதுனா ஒன்றுமே இல்லை. 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினா எனக்கே ஒஸ்ட்டுன்னு தோணுதுன்னா, நீங்கள் இப்போ வாங்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, மோட்ரு போயிடுச்சு, வேரண்டியில் கிளைம் ஆகும், பேட்ரி போயிடுச்சுன்னா எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லா சர்வீஸ் சென்டர்லேயும் வண்டிங்க குவிஞ்சு கிடக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தேன், நிறைய பார்த்தேன். பார்த்தா குவிஞ்சு கிடக்கு. அங்கங்கே வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் ஆகிட்டுருக்கு. சண்டை போட்டு சர்வீஸ்க்கு விட்டு கஸ்டமருக்கு வண்டி ஆன் டைமில் தராதால நிறைய வந்து சண்டை போயிட்டுருக்கு. அதனால் ஓலா மட்டும் வாங்காதீங்க. இது என்னோடய சஜஷன். மற்ற ஈவியை வந்து விசாரிச்சுட்டு வாங்குங்க. முக்கியமாக டெலிவரி பண்ணுறவங்க சரி காசை சேமிக்கலான்னு நினச்சி தான் நம்ம ஈவிலாம் வாங்குகிறோம். எனக்கு நான் சேஃப். நான் போட்ட காசோட எனக்கு வந்து கிடச்சிச்சு. நான் பெட்ரோல் போடுற காசை வச்சு தான் வண்டியை வாங்கினேன். அதை அப்படியே இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி பெட்ரோல் போடுற காசை வந்து நான் வண்டிக்கு செலவு பண்ணி இப்போ நான் சேஃப். நான் ஏன்னா ஓரளவுக்கு ஒரு அமௌண்ட் எடுத்துட்டேன். வண்டி ஓட்டினதோட ஒரு அமௌண்ட் எடுத்துட்டேன். இதுக்கு மேலே எனக்கு லாபம் தான். அதனால் சின்ன சின்ன செலவெல்லாம் நான் பண்ணிக்கலான் இருக்கேன். எப்போ பேட்ரி போகுதோ இல்லை மோட்ரு போகுதோ அன்றைக்கி அந்த வண்டி வேஸ்ட்டு தான். ஸ்பேர் பார்ட்ஸ் அதாவது காய்லாங்கடைக்கு தான் போகும், அப்படி தான். அதனால் ஓலா வண்டி வாங்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 ஒஸ்ட். இன்றைக்கி நான் பட்ட பாட்டில் காலையில் ஆரம்பித்து நைட்டு 9:30 வரைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருந்தேன் அந்த ஓலா வண்டியை ரெடி பண்ணணுன்ட்டு. ஆனால் ரெடியாக பண்ண முடியல. நாளைக்கு தான் ரெடி ஆகும். பார்ப்போம் நாளைக்கு வருது என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரியல.